இந்த செவ்வாய் குரு சேர்க்கை அந்த ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தன்னோட அங்காளி பங்காளிகள், தன்னோட உறவினர்கள், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறந்த ஒரு உறவினராக இவங்க திகழ்வாங்க. இவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா இவங்க கைக்கு அது வந்து இவங்க பேர்ல அது பதியப்பட்ட அந்த காலகட்டத்தில் மிக குறுகிய வருடங்கள்லேயே அது ஒரு மதிப்புமிக்க சொத்தா மாறிடும். ஆமா சார், நான் குழந்தையத்தான் ரொம்ப கவனிக்கிறேன், ஆனா அவன் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், அந்த பொண்ணு என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு முதல் வழி, உங்க குழந்தைக்கு செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கு அப்படின்னா நிச்சயமாக பிற்காலத்தில் ஒபிசிட்டி பிரச்சனை வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஜாதகமும் மருத்துவமும் ஒன்றுக்கொன்று இணைந்தது. சுகமே சொல்க. செவ்வாய் குரு சேர்க்கை. இந்த செவ்வாய் குரு சேர்க்கை அந்த ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தன்னோட அங்காளி பங்காளிகள், தன்னோட உறவினர்கள், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறந்த ஒரு உறவினராக இவங்க திகழ்வாங்க. ஒரு தூரத்து உறவினர் கூட தன்னுடைய சொந்த அண்ணன், சொந்த தம்பி போல பாவிப்பாங்க. ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க. இந்த செவ்வாய் குரு ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னாலே அந்த ஜாதகத்தை கேட்டீங்கன்னா உறவினர்களால், அங்காளி பங்காளிகளால், உங்களுடைய அண்ணன் தம்பிகளால் உங்களுக்கு மனவேதனை இருக்கான்னு கேட்டா அப்படியே உடஞ்சி அழுதுருவாங்க. ஏன்னா இந்த செவ்வாய் குரு சேர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அவங்களோட தூரத்து உறவினர்கள், அவங்க கசின் பிரதர்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அப்ப இப்படி ஓடி 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 எல்லாருக்கும் செய்யற அந்த ஒரு மனிதருக்கு வந்து இந்த உறவினர்களாலேயே அவங்களுக்கு மனவேதனை ஏற்பட்டுரும். ஆனா அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. எத்தனை முறை வந்து அந்த உறவினர்களால் அவங்க காயப்பட்டா கூட இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ணும்னா அவங்கள திரும்ப 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 உறவினர்களுக்கு ஒரு சிறந்த உறவினரை இவங்க திகழ்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர அவங்க மனசுல ஒருபோதும் நம்ம தான் நிறைய காயப்படுறோமே, இவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம எதுக்கு உதவி செய்யணும், இவங்க யாரோ எவரோ தானே, தூரத்து உறவினர் தானே, நம்ம எதுக்கு அவங்க உதவி செய்யணுன்ற எண்ணமே வராது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு காயப்பட்டிருந்தா கூட மீண்டும் ஒரு உறவினர் வந்து உதவின்னு கேட்கும் போது இவங்க செஞ்சிருவாங்க. அப்ப தான் ஏமாந்தோம், தான் காயப்படுத்தப்பட்டோம்ன்றது கூட வெளில சொல்ல மாட்டாங்க. அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே ரணமா இருக்கும். அப்ப நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கு அப்படின்னு பார்த்து செவ்வாய் குரு சேர்க்கையோ பார்வையோ, ஏமா உறவினர்களால உங்களுக்கு பாதிக்கப்பட்டீங்களா, அவங்களால உங்களுக்கு மனவேதனை ஏற்பட்டுச்சான்னு சொன்னா கொஞ்சம் அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க, அப்படியே உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து உதவி செஞ்சு அவர்களாலேயே காயமும் படுவாங்க, திரும்பியும் அதிலே போய் செய்வாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகும்னா இவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினாலேயே அவருடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுத்தி. செவ்வாய் குரு சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு, அது இன்னும் சொல்ல போனா குறிப்பிட்டு இந்த குழந்தை பிறந்த பிறகு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்நியோன்யத்தில் ஒரு விரிசல் ஏற்படுகிறது, ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடும். இந்த குருங்கிறது குழந்தையை குறிக்கும், செவ்வாங்கிறது மங்களக்காரகன். இந்த மங்களக்காரகனோட குரு வந்து சேரும் போது குழந்தை பிறப்புக்கு பிறகு இந்த ஜாதகர் குழந்தை வளர்ப்பின் மீது தான் மிக அதிக கவனம் செலுத்துவாங்க. உங்க குழந்தைக்கு செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கு அப்படின்னா நிச்சயமாக பிற்காலத்துல அவங்களுக்கு ஒபிசிட்டி பிரச்சனை வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஜாதகமும் மருத்துவமும் ஒன்றுக்கொன்று இணைந்தது. ஒரு ஜோதிடத்துல ஜாதகத்தை பார்த்த உடனே இவர்களுக்கு இந்த நோய் இருக்கும், இவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நோய் வரும், அவர்கள் எந்த அளவுக்கு தற்காப்போட இருக்கணும், முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ன்ற சொல்ல முடியும். அப்ப செவ்வாய் குரு சேர்க்கை இணைவு உள்ளவர்கள் ஒரு மத்திய வயதா இருந்தா நிச்சயமா அவர்களுக்கு பிபி, தைராய்டு பிரச்சனைகள் வரும், ஒபிசிட்டி பிரச்சனைகள் இருக்கும். இளைஞராவோ ஒரு குழந்தையாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்க முன்கூட்டியே தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு கவனத்தை அவங்க கையாண்டே ஆக வேண்டும். இந்த செவ்வாய் குரு சேர்க்கை என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு மதிப்பு மிக்க நிலத்தை, மதிப்பு மிக்க சொத்தை வந்து கண்டிப்பா கொடுத்துரும். இவங்க எந்த இடத்துல நிலம் வாங்கி போட்டாலும் அந்த நிலம் வந்து ஒரு வேல்யூபிளான நிலமா மாறிடும். இல்ல இவங்களுக்கு வேல்யூபிளான நிலம் தான் அமையும். செவ்வான நிலம், குருன்னா மதிப்பு மிக்க ஒரு விஷயம், பிரம்மாண்டம். இவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒரு விலை கம்மியான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தா கூட, இல்ல அதிகம் விலை போகாத ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தா கூட இவங்க கைக்கு அது வந்து இவங்க பேர்ல அது பதியப்பட்ட அந்த காலகட்டத்துல மிக குறுகிய வருடங்கள்லயே அது ஒரு மதிப்புமிக்க சொத்தா மாறிடும். அப்ப வீட்டுல செவ்வாய் குரு சேர்க்கை உள்ள ஒரு ஜாதகம் இருந்தார்னா அவர் பேர்ல சொத்து வாங்கும்போது எந்த ஊர்ல, எந்த தெருவுல, எந்த ஒரு சந்துக்குள்ள ஒரு வீடு வாங்கினாலோ இல்லை நிலம் வாங்கினாலோ அந்த நிலமோ வீடோ அவர்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான ஒரு மிகப்பெரிய வேல்யூபிளான சொத்தா மாறிடும். இவர்களுக்கு சந்தன அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகன் சந்தன அலங்காரம் பண்ணி அழகா வச்சிருக்கும். அந்த முருகனை பார்த்து வழிபட்டு அவரிடம் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். திருச்செந்தூர் முருகன் மிகப்பெரிய வெற்றி இவர்கள் கொடுப்பார்கள்.
ஏன்னா 60 வீடுகளுமே குருஸ்தலம்ங்கிறது திருச்செந்தூர் தான். அப்ப திருச்செந்தூர் முருகன்றது வந்து செவ்வாய் குரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அப்போ இவர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் மாபெரும் வெற்றியை கொடுப்பார். ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ வியாழக்கிழமை அன்னைக்கோ இவங்க போய் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வரும்போது மாபெரும் வெற்றி. குழந்தைகள் மீது மிக அதிக ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் குரு சேர்க்கை உள்ளவர்கள் தான். செவ்வாய் என்பது வேகத்தை குறிக்கும், ஒரு கோபத்தை குறிக்கும், ஒரு மாதிரி வெறியை குறிக்கும், டென்ஷன் ஆயிடுவாங்க. அதோட சேர்ந்த குருன்றது குரு தான், கரு தான் குழந்தை. இந்த செவ்வாய் குரு சேர்க்கை உள்ளவர்கள்ட்ட ஜாதகத்தை பார்த்த உடனே உங்க குழந்தை மீது ரொம்ப கவனம் செலுத்துவீங்களான்னு கேட்பேன். ஆமான்னுவாங்க. அந்த குழந்தைய பத்தி பேசும்போதே அடுத்து ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அமைதியா கேட்டு, குழந்தை இவ்வளவுக்கு அப்புறமும் உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரா? ஆமா சார், நான் குழந்தையத்தான் ரொம்ப கவனிக்கிறேன். ஆனா அவன் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு என் பேச்சே கேட்க மாட்டேங்குதுன்னுவாங்க. இதுக்கு முதல் வழி, உங்க குழந்தை மீது நீங்க செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை, ஆளுமையை கொஞ்சம் குறைச்சுக்குங்க. உங்க குழந்தை உங்க பேச்சை கேட்கும்ன்றத சொல்லுவேன். ஏன்னா அன்பின் பால் இவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய நம்ம கைக்குள்ள வச்சு வளர்க்கணும், நம்ம கண்காணிப்புல வளர்க்கணும், நம்ம கவனத்துல வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மீது இவங்க வந்து ஒரு வேகமான ஒரு ஆத்திரமான ஒரு அன்பை செலுத்திடுவாங்க. அது அந்த குழந்தைக்கு வந்து பெரிய நான்சென்ஸா நியூசன்ஸ் ஆயிடும். நீ அம்மா அண்ணா இல்ல நீ அப்பா அண்ணா, எனக்கு அப்பாவா இரு அம்மாவா இரு, என்னுடைய வாழ்க்கையை மொத்தமா வடி வைக்கணும்னு நீ ஆசைப்படாதன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடும். இந்த போராட்டம் அந்த குழந்தைக்கும் அந்த ஜாதகருக்கும் இருக்கும். அப்ப பிரச்சனை வந்து இங்கதான், குழந்தை மீது இல்லை. ஏன்னா உங்க ஜாதக பிரகாரம் உங்க குழந்தை மீது நீங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்புல தான் இருப்பீங்க. அப்ப தயவு செய்து அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்பத்தான் அந்த குழந்தைக்கும் உங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். நீங்க இல்லைன்னா ஒரு காலகட்டத்துல நீங்க யார் மீது அதிக அன்பு செலுத்துனீங்களோ அந்த அன்பு நிறைந்த அந்த குழந்தைய உங்க மேல வெறுப்பாயிரும். அது இன்னும் டென்ஷன், பிபி, பிரஷர் எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்ப செவ்வாய் குரு அமைப்பு உள்ளவர்கள் முருகா முருகா முருகான்ட்டு முருகனை திருச்செந்தூர் முருகன் வணங்கிட்டு குழந்தைய நீ பார்த்துக்க முருகான்னு சொல்லிட்டு குழந்தைக்கு நீங்க ஒரு பெற்றோரா என்ன கடமை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு கண்காணிச்சுட்டு அழகா அறிவுரை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நல்ல தோழரா, தோழியா நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க குழந்தை சிறப்பாக வளரும். நீங்களும் ஒரு பேரண்டா ஜெயிச்சிருப்பீங்க. இந்த செவ்வாய் குரு அமைப்புள்ளவர்கள் மற்றவர்கள் உபசரிப்பதிலும் வெற்றி தான். பிரம்மாண்டமா உபசரிப்பாங்க, பிரம்மாண்டமா விருந்து வைப்பாங்க. அப்போ இந்த செவ்வாய் குரு அமைப்புள்ளவர்கள் பேரன்புக்கு சொந்தக்காரர்கள். அன்பை அள்ளி கொடுப்பாங்க. அந்த அன்பாலேயே அவங்க அவதியும் படுவாங்க. நீங்க பாத்திரம் அறிந்து தான் உதவி செய்யணும். வர்றவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா குருங்கிறது பிரம்மாண்டம், செவ்வாய்ங்கிறது வேகம். ஒரு அவசரத்துல நீங்க ஒரு பிரம்மாண்டமா உதவி செஞ்சிருவீங்க. அதுக்கப்புறமா கொடுத்த காசு திரும்பி வாங்க முடியாது. இல்லை கொடுத்த உதவியால அவங்களுக்கு எந்த நன்றி உணர்வும் இருக்காது. அதை நினைச்சு நீங்க மனவேதனைப்படுவீங்க. கொஞ்சம் உதவி செய்வதில் கவனம் தேவை செவ்வாய் குரு சேர்க்கை உள்ள நபர்கள். அதற்கு முருகன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வாகனத்தை ரொம்ப பார்த்து தான் இயக்கணும். வாகனத்தை வேகமாக இயக்கக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. அப்போ முருகன் வழிபாடும் நிதானமான யோசனையும் சிந்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சுகமே சூழ்க.